வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட். மந்தோட ஸ்டார்டிங் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து இன்றைக்கி தான். இந்த மந்த்து ஆகஸ்ட் செப்டம்பரோட மந்த்துக்கான ஓப்பனிங்கு. லாஸ்ட்டு வீக்கும் லாஸ்ட்டு மந்த்தும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச மந்த்தும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. இந்த மந்த்து முடிஞ்ச மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல மொமெண்டம் கேண்டிலாக தான் இருக்குது. மொமெண்டம் கேண்டில் மீன்ஸ் வந்து செல்லர்ஸ்க்கான கேண்டிலே கிடையாது. ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ்க்கான கேண்டில் தான். இது வந்து மந்த்து கேண்டில் எப்படி வர்றது வந்து பெரிய நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைன், குட் சைன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே செல்லர்ஸ்க்கான சான்சஸ் இல்லை. மொமெண்டம் கேண்டிலை பேஸ் பண்ணி மார்க்கெட் அடுத்தடுத்து வர்ற மந்த்து இல்லை வர்ற வீக்கை வச்சு இந்த மந்த்துக்குள்ளே கேண்டிலுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன ஒன்று, இந்த ஏரியாவுக்கு மேலே கொஞ்சம் பிரேக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். இந்த ஏரியாவுக்கு மேலே கொஞ்சம் க்ளோஸ் வைக்கலை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் வச்சுருந்தா கொஞ்சம் ஓகே, பையர்ஸ் தான் இனிமேல் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். லோ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ தான். இந்த லோக்கில் வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இந்த லோக்கான 33.03 இந்த லோக்கில் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். சொல்ல முடியாது. இந்த மார்க்கெட்டு இந்த கரண்ட் மந்த் மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு கூட மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இது வந்து ஒரு சினரியோ மந்த்லி கேண்டில் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள் தெரியும், ஒரு லாஸ்ட் ஒரு 5 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஜோனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீன்ஸ் வந்து ஹையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா 34, 52ங்கிற ஏரியா, இந்த ஏரியா கிட்ட கூட போகலை. 33,500 ஏரியா கிட்ட கூட இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3 மாதமாக வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து பாசிட்டிவாக வந்து இந்த மந்த்து கொண்டு போதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வரக்கூடிய நியூஸை வச்சோ இல்லாட்டி எப்படி சொல்ல, அந்த ஒரு நியூஸ் மட்டும்தான், நியூஸ் பேஸ்டு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீக்லி கேண்டில், டே கேண்டிலில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் எப்படி எந்த மாதிரி சினாரியோவில் நமக்கு செட்டப் கிடைக்கும் அப்படிங்கிறத. கோல்டு மார்க்கெட் அண்ட் பிட்காயின் மார்க்கெட் 2 மார்க்கெட்டுக்கான வீடியோ அனாலிசிஸ் வந்து இப்போ வந்து இந்த வீடியோலேயே வந்துடும். ஓகேவா? மந்தோட சினரியோ இதுதான். இது மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நம்ம வந்து ஹை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஹையில் வந்துட்டு கூட மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே பை ஆகும். ஓகே, நம்ம வந்து டேயில் அடுத்த டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குங்கிற நம்ம பார்த்துடலாம். வீக் பாருங்கள். வீக் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 மாதிரி லெவல் தான். இப்போ இங்கே மேலே ஹை பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து இந்த ஹையை டச் பண்ணிட்டு கூட மறுபடியும் இங்கே கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வீக் கேண்டில் வச்சு பார்க்கும்போது வீக் கேண்டில் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணலை. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. இந்த ஏரியா கிராஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஏரியா பிரேக் அவுட்டுங்கும் போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் இருக்க மாதிரி தான் நமக்குமே தோணுது. கரெக்டாக சிங்க் ஆகுதா? இந்த மாதிரி சினாரியோவில் போயிட்டு கூட மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வீக்கில் வச்சு பார்க்கும்போது. பட் ஆனால் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் வச்சுமே எதுவுமே நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த வீக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பையிங் சைன் சூப்பராக இருக்குது. வீக்கில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிளியராக நல்லா இருக்குது. வீக்கில் வச்சு பார்க்கும்போது ஒரு பையிங் சைன் ரொம்ப கிளியராகவே இருக்குது. இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகணும். இந்த வீக் எப்படி ஆக போகுதுன்னு தெரில. ஆணுச்சுன்னா எனக்கு கண்டினியூவாக வந்து நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுமே நியூஸ் நல்லா ஹெவியான நியூஸஸ் இருக்குது. ஒரு யூஎஸ்டிக்கு இம்பேக்டான நியூஸ் வந்து எல்லாமே இருக்குது. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாளுமே நியூஸ் இருக்குது. இன்றைக்கி மட்டும் நியூஸ் கிடையாது. பட் 4 நாள் நியூஸ் இருக்குது. பார்க்கலாம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. டேயில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து பிரேக் அவுட். சேனல் மீன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இந்த இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேபி இந்த ஏரியா இந்த ஹையை டச் பண்ணிட்டு
இந்த ஹை கிட்ட டச் பண்ணிட்டு இங்கிட்டு வந்துட்டு இதில் டச் ஆகிட்டு கூட டச் ஆகினா விக்கு மட்டும்தான் வைப்போம். விக்கு வச்சுட்டு க்ளோஸ் வந்து இந்த லெவலுக்கு இங்கே டச் ஆகி கீழே வந்துட்டு இங்கே விக்கை மட்டும் வச்சுட்டு இங்கேருந்து விக்கில் இருந்து எடுத்துகிட்டு க்ளோஸை வந்து பாடியை வந்து இந்த 34 38க்குள்ளே க்ளோஸ் வச்சுட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் வந்து பையிங் சினாரியோ மாறும். அப்படிலாம் நடக்கும். இங்கே பாருங்கள் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் இருக்குது. இதுதான் இந்த ட்ரெண்ட்லேயே பிரேக் அவுட் தான் இருக்குது. எடுத்த பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ப்ராஃபிட் ஓகேவான ப்ராஃபிட் ஓகே தான், அது அக்செப்டபுள் ப்ராஃபிட் தான், அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. அன்றைக்கி மார்க்கெட்டில் அதான் அன்றைக்கி வந்து நேற்று எதுவும் வீடியோ போடலைன்னா மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து போடலாம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா வீடியோ அடுத்து ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக சொல்லிடுவோம். நம்ம வந்து மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ, மண்டே பெருசாக வந்து எப்படி சொல்ல, இன்றைக்கி மந்த் ஓப்பனிங்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் இதில் ட்ரேட் பண்ணலாமா கேட்டால் எனக்கு இதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால நான் பண்ண முடியல, பண்ணவும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த டஃப்பான இதுக்குள்ளே உள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் எக்கச்சக்க பஞ்சாயத்தே இருக்குது. இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து மேலே போய் புல் பேக் வந்து அடுத்து ஏதாச்சும் பையிங் என்ட்ரி கிடச்சா போகலாங்கிறது. பாருங்கள், ஹைப் பண்ணிகிட்டே தான் போயிருக்கிறான் மார்க்கெட்டு. சரியான மூவுங்க, சரியான மூவ். ஹைப் பண்ணிகிட்டே தான் போயிருக்கிறான், லோவே வைக்கலை. இதெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு வேலைப்பாடு பாருங்களேன். அடுத்து வந்தவனும் இந்த ஏரியா கீழே வந்து ட்ராவலே ஆக மாட்டேங்கிறான். இந்த ஏரியா கீழே ட்ராவலே ஆகுவானாங்கான். எனக்கு தெரிஞ்சு இது பாக்ஸாக கூட மாறிடும்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா இது அப்படியே ஒரு பாக்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3500 கிட்டே கொஞ்சம் பஞ்சாயத்து நிறைய ஒரு சில கருத்துக்கள்லாம் பேசுவாங்க இந்த இடத்துலலாம். 1 ஹவரில் இப்படி கூட இந்த வீக்கை வச்சு பார்க்கணும். இந்த வீக்கில் எனக்கு தெரிஞ்சு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நியூஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கிறதுனால இந்த வீக் மூவ்மெண்ட் இருக்கும். இல்லை நியூஸ் இருந்தும் மார்க்கெட் வந்து ஓரளவு கொஞ்சம் எப்படி சொல்ல, பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்கா, கண்டினியூவாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஹையாக பண்ணிட்டு போனது தான். நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்த இந்த ஃப்ரைடேயில் உள்ள மார்க்கெட்டு இங்கேருந்து போனது தாங்க. இங்கேருந்து போன மார்க்கெட்டு தான் அடுத்து பாருங்கள். லோ எதுவுமே லோ பண்ணலைன்னா இருக்க லோ எதுவுமே கட்டாகாமல் மார்க்கெட்டு மேலே போயிருக்கிறான். கட்டாகாமல் இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறது இதெல்லாம் பாருங்கள், சரியான இது. அதனால் ட்ரேட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையிங் வந்து இப்போ கரண்ட் இருக்கிற சினாரியோவில் வந்து பையிங் எதுவுமே பிளான் பண்ணிக்கிடாதீங்க. செல்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான். செல்லிங்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா கண்டினியூவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஏரியா வந்து இன்னைக்கு நைட் முடித கேண்டில் வந்து இந்த க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அவ்வளோ இந்த ஏரியாலாம் இன்வால்வ் ஆயிரும். இந்த ஜோன் எல்லாமே இன்வால்வ் ஆயிரும். இந்த ஜோன் எல்லாமே இன்வால்வ் ஆயிரும். இதாவது ப்ரீவியஸாக இந்த ஜோன் பேஸ் பண்ணி ட்ரேடான மார்க்கெட்டு இப்போ இந்த ஒரு கேண்டில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி அந்த பையிங்கான ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டான் அப்படின்னா இந்த ஏரியா வந்து இன்வால்வ் ஆயிரும். அடுத்து இந்த ஏரியா கிட்ட தான் இங்கேருந்து தான் வந்து ஒரு செல்லிங் சினாரியோ இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உள்ளது, ஏப்ரலில் இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் ஜோனு, ஆல் டைம் ஹை. அங்கேருந்து மார்க்கெட்டை சின்ன ரியாக்ஷன் கொடுப்பானே தவிர மற்றபடி இங்கேருந்து பொத்துன்னு கீழே தான் விடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே கோல்டு பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமுக்கு பையிங் மார்க்கெட்டு தான். ஓகேவா, அது உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும். பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் 2020 இது வந்து கோவிட் டயத்தில் உள்ள சார்ட்டு தான். அந்த ஒரு டே கேண்டில் வச்சு சொல்லும்போது வீக் காமிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். இங்கே பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் பார்த்தீங்களா, இந்த கன்சல்டேஷனை பாருங்கள். இந்த கன்சல்டேஷனை வந்து அவ்வளோ தூரம் கண்டினியூவாக கொண்டு போக விடலை இவங்க. ஏன்னா கோல்டு மார்க்கெட் வந்து பையிங் மார்க்கெட்டுங்கிறதுனால இந்த கன்சல்டேஷனை கொண்டு போக விடலை. இது வந்து 2021, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சார்ட்டு. இந்த மாதிரி கன்சல்டேஷன் இவ்வளோ தான் பண்ண முடியும் அவனால்.
மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு ஒரு $400-500 தான் இந்த ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்டே பண்ண முடியும். அதுக்கடுத்துல அவங்களால பண்ண முடியாது. அதுலேருந்து மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே தான். எவ்வளோ லென்த்தாக போயிருக்கான் பாருங்கள் மார்க்கெட்டு. இவ்வளோ இதாக போனது. இப்போ அதே மாதிரி சினாரியோ தான், சேம் தான். ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்க முடியும் இங்கே இந்த இடத்துல. ஒரு சின்ன ரியாக்ஷன் தான், இவ்வளோ தான் பண்ண முடியும். அடுத்து இப்படி இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வந்து கன்சல்டேஷன் வந்து செல்லிங் வந்து பண்ண விட மாட்டாங்க, வருஷக்கணக்கெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இந்த ஒரு 3 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பீக்கில் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து இயருக்கான ஒரு 3 மந்த் 4 மந்த் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து கோல்டில் எப்போவுமே இருக்கும். அதுவும் நான் சார்ட்டை நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும். இன்றைக்கி ட்ரேடு எனக்கு வந்து காலையில் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்தே இங்கேருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட்டு புல்லிஷ்னஸ் போனது. இந்த 2 புல்லிஷ்னஸ் தான். இந்த 2க்கு இதுவே கிட்டத்தட்ட ஒரு $35 வரைக்கும் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுங்க பாருங்கள், மூவ்மெண்ட் இருந்துச்சு $47 வரைக்கும் மூவ்மெண்ட்டு. இந்த $47 மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து பாருங்கள், 2 மணி நேரத்தில் நடந்த ட்ரேடு வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச நேரம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஸ்லோவாக சிக்ஸாக் மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ தான், இந்த மாதிரி சினாரியோவில் தான் போகுது. ஸோ இதில் போய் நம்ம வந்து ட்ரேடே எக்ஸிக்யூட்டே பண்ணவே முடியாது, ட்ரேடு எதுவுமே கன்வெர்ட்டே பண்ண முடியாது. சின்னதாக ஸ்கேல்பிங் வேணால் ஏதாச்சும் வேணால் பண்ணலாமே தவிர மற்றபடி வந்து பெரிய லெவலில் பொசிஷன் ஹோல்டிங் லெவலில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். கோல்டோட அனாலிசிஸ் இப்படி இருக்குது. பிட்காயின் பார்க்கலாம். பிட்காயின் பாருங்கள், மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் கேண்டில் தான் முடிச்சிருக்காங்க சார். ஒரு செல்லிங் நெகட்டிவ் கேண்டிலாக தான் இருக்குது மந்த்து கேண்டில். வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் சப்போர்ட் ஜோன் இதுதாங்க, சப்போர்ட் ஜோனு 101.98 இந்த ஜோன் தான் சப்போர்ட் ஜோனு. இங்கே வந்துட்டு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே பையாதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் பட் இங்கே வரைக்கும் வரதுக்கு வராமல் இருக்காது. இந்த ஜோனை வந்து டச் பண்ணாமல் போகாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கண்டினியூ உங்களுக்கு மூமெண்டம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல இந்த லோ கட் ஆகிருக்கு. வீக்லியில் பார்க்கும்போது இந்த லோ கட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு மொமெண்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் டச் பண்ணும், இந்த ஜோன் டச் பண்ணாமல் போகாது. எதனால் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சுக்காவது வரும். இந்த லெவல் டச் பண்ணிட்டாவது மார்க்கெட் வந்து மேலே போகும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான், இதை டச் பண்ணிட்டாவது மார்க்கெட் மேலே போவான். கண்டினியூவாக கீழே வந்துச்சுன்னா இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட்டு பையிங் அதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் செல்லிங் ஆகும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு இங்கே ட்ரெண்டு சினாரியோ சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. செல்லிங்கு புல் பேக்கு செல்லிங்கு. ஸோ இந்த மேட்டரில் போயிட்டுருக்கான் சார். செல் ஆகுது, கொஞ்சம் பையிங் வருது, புல் பேக் வருது, அடுத்து செல் ஆகுது, அடுத்து ஒரு புல் பேக் வருது, அடுத்து செல் ஆகுது, அடுத்து இந்த இது வந்து புல் பேக் தான். இங்கே மேபி கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேலே போயிட்டு கூட மறுபடியும் இங்கேருந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் வந்துட்டு கூட கொஞ்சம் நேரம் அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்தே மறுபடி இதுக்கு கீழே வந்துட்டு இங்கே இருந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 2 சினாரியோ வந்து பிட்காயினில் நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஒன் ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா. 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ட்ரெண்ட் பண்ணி அழகாக போயிட்டுருக்குறாங்க. ஐயோ வந்துட்டுலாம் கிட்டக்கே போக முடியாது, அழகாக சரியாக போயிட்டுருக்கான். இங்கே வந்து இந்த புல் பேக்கு இது வந்து புல் பேக்கு. இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணதுனால இது சின்ன சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு இந்த ஏரியா. அடுத்து பாருங்கள், இந்த ஏரியா கீழே இவ்வளோ தூரம் போனவன் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து போகுது. அடுத்து இந்த லெவலுக்கு மேலே பெருசாக க்ளோஸே வைக்க விடலை. ஸோ அப்போ இந்த லெவல் வந்து வேலிடான லெவலாக தான் இருக்குது. ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு வச்சு பார்க்கும்போது இந்த லெவல் வேலிடான லெவலாக தான் இருக்குது. ஓகேவா. 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பையிங் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணலாம், ஒன்றும் அவசரமே கிடையாது. வெயிட் பண்ணி சாலிடாக இந்த ஏரியாவில் வந்து பாக்ஸுக்கிட்ட வந்தால் ரொம்ப பெட்ரு. பாக்ஸுக்கிட்ட வந்தால் ட்ரேட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஏன்னா அந்த பாக்ஸ் கிட்ட வந்தாலே நம்ம ஆர்டர் ட்ரிகர் பண்ணால் கூட ஓகே தான். கரண்டாக எதுவும் வந்து போய் எதுவும் பண்ணி மாட்டிக்காமல் இருக்குது சேஃப் ஜோன் எனக்கு தெரிஞ்சு.
எவ்வளோ அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இவன்கிட்ட போட்டு நம்ம வந்து பையிங்லாம் இப்போ எதிர்பார்த்தோம்னா சான்ஸே இல்லை. எவ்வளோ அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான் பாருங்கள். அப்படியே சார்ட்டை பார்த்து பெரிய டைம் ஃப்ரேம் வச்சு சார்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி விட்டு பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ அழகாக போகிறான் பாருங்களேன். சரியானதுங்க. அவ்வளோதான். இந்த சினாரியோவில் தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. எவ்வளோ கிளியராக போயிட்டு இருக்கான் பாருங்கள். இதில் பையிங்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பையிங்க்கான சான்சஸ் இந்த லோ தான், இந்த ஜோன் தான். 101.98ங்கிற லோவில் இருந்து மார்க்கெட்டு பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.